Hello everyone, welcome to Sarada's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி அட்டகாசமான ஒரு வெஜ் நூடுல்ஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 200 கிராம் ஹக்கா நூடுல்ஸ். 5 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஹக்கா நூடுல்ஸ் 80 to 90% குக் ஆனா போதும். குக் பண்ண நூடுல்ஸை வடிகட்டிட்டு தண்ணியில் ஒரு முறை அலசி வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கலக்கி வச்சுட்டா நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, 4 பல்லு பூண்டு பொடியா நறுக்குனது, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லிசா நறுக்குனது. வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. ½ டீஸ்பூன் உப்பு, மெல்லிசா நறுக்கிய அரை முட்டைக்கோஸ், பெரிய கேரட் 1, மீடியம் சைஸ் கொடமிளகா 1, எல்லா காய்களையும் நல்லா கலக்கி விட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ½ டீஸ்பூன், வினிகர் ½ டீஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் ½ டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 minutes குக் பண்ணுங்க. தேவைப்பட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கு. இப்போ வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தாள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Sharada.